everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.14ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து கன்சிடர் பண்றாங்க. 2 டிஜிட் நம்பர்ங்கறப்ப அதுல வந்து ரெண்டு பிளேஸ் வேல்யூ இருக்கும். ஒன்னு வந்து ஒன்ஸ் அதுக்கப்புறம் டென்ஸ் வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா எக்ஸ்ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸை வந்து நான் ஒய்ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தி சம் ஆஃப் தி 2 டிஜிட் நம்பர் அண்ட் தி நம்பர் ஃபார்ம்டு பை இன்டர்சேஞ்சிங் தி டிஜிட் இட்ஸ் 110ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 10xன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன் 10xன்னு எழுதிக்கிறேன்னா எக்ஸுங்கிறது எனக்கு ஒரு டென்ஸ் பிளேஸை வந்து டினோட் பண்ணுறது. அதனால தான் 10 × xன்ட்டு நான் டினோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒய் வந்து எனக்கு ஒன்ஸ் பிளேஸை வந்து டினோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சம்முன்னு கொடுத்துருக்காங்க. சம்முங்கிறப்ப நான் ப்ளஸ்ஸோட சிம்பிளை எழுதிக்கிறேன். இன்டர்சேஞ்சிங் தி டிஜிட்ஸ் இஸ் 110 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே 10x + ஒய்ன்னுட்டு இருக்கா, இதோட பிளேஸ் வேல்யூவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு 10y + xன்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆகும். அதோட சம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 110ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 110. இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து நான் ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா 10x + y + 10y + x is equal to 110. அப்படின்னா 10xயும் xயும் ஆட் பண்ணால் 11x, அடுத்து ஒய்யும் 10yயும் ஆட் பண்ணால் 11y ஈக்குவல் டு 110. இதை நான் 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா x + y is equal to 10ன்னுட்டு கிடைக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் நம்பர். இங்கே 10x + ஒய்ங்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணது தான் நம்மளுக்கு 10y + x. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது 10x + ஒய்யை வந்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இதோடன்னு பார்த்தோம்னா 10ஓட சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படின்னா 10x + y -10 is equal to, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the new number is 4 more ஒரு நியூவாக புது நம்பரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. புது நம்பர் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு x + y. ஏன் x + yங்கிற பார்த்தோம்னா 10 டிஜிட் நம்பர் அதுக்கப்புறம் 1 டிஜிட் நம்பர் ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். அதில் வந்து 4 more thanன்னுட்டு கொடுத்துருக்காங்க. 4 more thanங்கிறப்ப எனக்கு 4 more than அதாவது 4ஐ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 5 times தி சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரோட டிஜிட் தான் வந்து இந்த x + y. இதோட 5 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 டைம்ஸுங்கிறதுனால இன்ட்டு 5 வந்து போட்டுக்கிறேன். சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி 5 நம்பர், அதனால் 4ஐயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அப்படின்னா 10x + y -10 is equal to, இதை 5ஐ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா 5x + 5y + 4. இப்போ இந்த இடத்துல 5x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா -5x கிடைக்கும். அப்படின்னா 10x -5x + y, இந்த +5y ட்ரான்ஸ்லேட் பண்ணனா -5y கிடைக்கும். அடுத்து -10, இந்த +4 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா -4 ஆகும். ஈக்குவல் டு 0. அப்படின்னா எனக்கு 10x -5x வந்து 5x, அடுத்தது y -5y வந்து எனக்கு -4y கிடைக்கும். அடுத்தது -10 -4 வந்து எனக்கு -14 கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5x -4y, இந்த -14 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தான் +14 ஆகும். ஈக்குவல் டு 14. இதை தான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையுமே சால்வ் பண்ண போகிறேன். நான் சால்விங் 1 and 2. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y is equal to 10. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் 5x -4y = 14. இதில் வந்து நான் ஒய்யை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 × x வந்து 4x + 4 × y வந்து 4y, அடுத்து 4 × 10 வந்து எனக்கு 14 கிடச்சிருக்கும். 5x -4y = 14. இதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு +4yயும் -4y கேன்சல். அப்படின்னா 5 + 4 வந்து 9x is equal to, இதை ஆட் பண்ணனா 54. அப்படின்னா இது 9 1s, இது 9 6s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x + y is equal to 10, எக்ஸுக்கு பதிலாக 6. அப்படின்னா 6 + y is equal to 10. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த +6 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -6 ஆகும். அப்படின்னா y is equal to 10 - 6. அப்படின்னா y is equal to 10 - 6ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 6, அடுத்து ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 10x + yங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரிஜினல் நம்பர் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 10x + yங்கிறது தான் ஒரிஜினல் நம்பர்.
அப்படின்னா 10 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 10 இன்ட்டு 6 வந்து 60 + 4, 60 + 4ங்கிறது எனக்கு 64. அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்க சொன்ன 2 டிஜிட் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 64ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.